ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக நல்லா சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதோட வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் இல்லை பிகினர் அட்வான்ஸ் லெவல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலையும் அந்த ப்ளேலிஸ்ட்டே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதான் சொல்ல போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்டு இமெயில் மார்க்கெட்டிங், கிளிக் பேங்க், கமிஷன் செக்ஷன் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கீங்க, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறதுக்கான ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா, சூஸ் ப்ராடக்ட் வந்து கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். எப்படி கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பிடிக்குமா, நான் அந்த ஃபிட்னஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்டில் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை சூஸ் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸு, கண்டென்ட் மார்க்கெட் டூல்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அது ரிலேட்டாக படிங்க. உங்களுக்கு புக்ஸு படிக்க பிடிக்கும்னா நீங்கள் புக்ஸை உங்கள் நிச்சயம் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சூஸ் பண்ணால், உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும்போது ஒரு ஃபீலோடு டெலிவரி பண்ணுவீங்க. உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக தருவீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னால உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லாமே தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்காது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரியாதுன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய கமிஷன் தராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களால் வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் போட முடியாது. அப்படின்னால வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து உங்கள் பேஜை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது நிச்சயம் சொல்லுவாங்க. அந்த நிச்சயம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச நிச்சயம் சூஸ் பண்ணிங்க. அது வந்து எவ்வளோ கமிஷன் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, கமிஷனுக்காண்டி சூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ கமிஷன் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம், இது நிறைய பேர் வந்து அஃபிலியேட் மாதிரி ஜாயின் பண்ணாலும் சார் நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஹோஸ்டிங் வாங்கணும் அண்டு டொமைன் வாங்கணும் அப்படி சொல்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெண்ட் பண்ணாலும் சொல்ல வரும்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது ஃப்ரீயாகவே பண்ணுங்கள். ஃப்ரீ மீன்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் நிச்சயம் ப்ரமோட் பண்ணலாம், இல்லை பிளாகர் மூலமாக ப்ரமோட் பண்ணலாம், இல்லை சோசியல் மீடியாஸில் போய் உங்கள் சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணலாம். இந்த மாதிரியான முறையில் ப்ரமோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரீயாக, தென் அதிலேருந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெய்டு பண்ணுங்கள். தேர்டு, கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தணும். ட்ரஸ்ட்டு மீன்ஸ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொருளை விற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ பொருளை விற்கிற மீன்ஸ் இப்போ வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து அந்த அவங்க 1 லேக் சப்ஸ்கிரைபரை வந்து உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிற இதில் கரெக்டு, உங்கள் சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, அதை நம்பி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தப்பான ப்ராடக்ட் வந்து இது பண்ணாதீங்க. அவங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீன்ஸ் அவங்ககிட்ட ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம அஃபிலியேட் ப்ராடக்ட் தானே ப்ரமோட் பண்ணுறோம், கமிஷன் கார்டு தானே இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து இன்னும் அதிகப்படியான இது வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபோர்த்து, நிறையா பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அமேசானில் ஒரு புக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறேன்னு வைங்க. அந்த புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த புக்கை வந்து படிச்சிருக்கணும். அந்த புக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நான் ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கை ப்ரமோட் பண்ணேன்னா, அந்த புக்கை வந்து நான் படித்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை நான் ப்ரமோட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதே கிடையாது, அந்த ப்ராடக்ட் என்னன்னே எனக்கு தெரியாது, எனக்கு வெறும் கமிஷன் கிடைக்கும்ன்றக்காண்டி மட்டும் அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறது அது வந்து தவறான செயல். நீங்கள் ஒன்லி அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கணும். கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டை கூகுளில் போட்டு அது என்ன இப்படி எப்படி இருக்காது அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூவெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்ல ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ஆடியன்ஸை சஜஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமிஷன் கிடைக்கும்ன்றக்காண்டி எந்த பொருள்னே தெரியாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட்டை சஜஷன் பண்ணினா ஆடியன்ஸ் வந்து அதை வந்து வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா உங்களால் வந்து கரெக்டான விஷயங்களை டெலிவரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க.
ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறையா பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே போய்ட்டு லிங்க்கை ஷேர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நான் அமேசானில் அஃபிலியேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அமேசான் ஹோம் பேஜ் லிங்க் எடுத்து போய் நம்மளோட ப்ராடக்ட் லிங்க் எடுத்து போய் அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. ஏன்னா பீப்புள் வந்து டேரெக்டாக போய் வாங்கினாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாஷிங் மிஷினை ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு தலைப்பு பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் இந்தியான்னு போட்டு கீழே அந்த வாஷிங் மிஷினை பற்றி எல்லாம் நிறையா போட்டு அதுக்குள்ளே வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை போட்டு அந்த ஆர்டிக்கலில் ஃபேஸ்புக்லேயோ, ட்விட்டர்லேயோ, இன்ஸ்டாலேயோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து படிச்சுட்டு வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இந்த மாதிரி டேரெக்டாக ப்ரமோட் பண்ணுங்க. சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் லாங் டைமாக சக்ஸஸ் பண்ண விரும்புகிறீங்க, லாங் டைமாக ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து அதிகமாக கமிஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கிக்கோங்க. பெஸ்ட் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எனக்கு தெரிஞ்ச டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறேன்னா வாங்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு ஏதாச்சும் வாங்கலாம். ஏன் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கணும்னா, நீங்கள் லாங் டைம் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூகுளில் ரேங்கிங் ஆகி அந்த ஒரு வெப்சைட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டெப்ஸ் பூரா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ணுறது சொல்லியிருக்கேன். அப்கமிங் டேஸில் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் ஜென்யூனாக இல்லை பணம் சம்பாதிக்க நினச்சேன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.